டாக்டர் நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்ல தகவலா சொல்லுங்க. சரி, ஓகே. கடவுளே, இந்த குடும்பத்து பொண்ணு வயித்துல குப்பத்து வாரிசு வளரக்கூடாது. வெறும் பித்தவாந்தியா தான் இருக்கணும். நான் பல்ஸ் பார்த்து சொல்ல வேண்டிய விஷயத்த நீங்க ஃபேஸ பார்த்தே சொல்லிட்டீங்களே. நீங்க ரியலி கிரேட். டாக்டர், அப்ப என் பொண்ணு? நோ டவுட், உங்க பொண்ணு இன்னும் 8 மாசத்துல அம்மாவாக போறாங்க. சௌமியா, வாழ்த்துக்கள் சௌமியா. வாழ்த்துக்கள் பிரம்மா பொம்மை. ஆமா, நீயும் இன்னும் குழந்தை மாதிரி தான் இருக்கிற. உனக்கு ஒரு குழந்தையா? ஐயோ நிர்மலா, போய் குங்குமம் எடுத்துட்டு வா. அத்த நீங்க இருங்க, நான் போயிருந்தேன். அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. வரேன். என் தங்கம், அம்மா உன்னை குங்குமம் வைக்க சொன்னா உடனே தூக்கி வச்சிருவியா? குங்குமத்தை அம்மா கையில கொடு. அம்மா, சௌமியாக்கு நீங்க குங்குமம் வைங்க, இல்ல சித்தி வைக்க சொல்லுங்க. அனிதா, இப்ப எதுக்கு இப்படி நடந்துக்கிற? மா, எப்பவும் போல உன் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சௌமியாக்கு குங்குமம் வைங்க. அப்படி இல்ல நான் வைக்கிறேன். அவ வைக்க கூடாது. ஏன் நான் வைக்க கூடாது? அத நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இத பாருடி, நீ சத்யா மேல இருக்கிற கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்காத. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லாம. நீ பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு வாயும் வயிறுமா வந்து நிக்கிறா. ஆனா உனக்கு அந்த பாக்கியம் இன்னும் கிடைக்கலல்ல. குழந்தை பாக்கியமே இல்லங்கிற நீ எல்லாம் வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ண ஆசைப்படலாமா? அனிதா, இப்படி எல்லாம் பேசாத. அந்த கடவுளுக்கே அடுக்காதாமா. நான் ஒண்ணும் தப்பா பேசலையேம்மா. ஊர் உலகத்துல நடக்கிறது தானே சொன்னேன். சரி, கல்யாணமாகி 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. இவ இன்னும் அம்மாவாகிறது மட்டும் இல்ல, அதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லையே. பொம்பளையா லட்சணமா அடங்கி உடங்கி இருந்தாலும் பரவாயில்ல.
ஆம்பளை மாதிரி தானே ஆட்டம் போட்டு திரியறான். இவளுக்கெல்லாம் எப்படி குழந்தை பிறக்கும்? எந்த நம்பிக்கையில நீங்களா இருக்கீங்க? குழந்தை பெத்து கொடுக்க தகுதி இல்லாத நீ குழந்தைக்கு தாயாக போற சௌமியாக்கு ஆசீர்வாதம் பண்ணலாமா? போது நிறுத்துக்கா. இதுக்கு மேல இவங்களை பத்தி ஒரு வார்த்தை பேசுன அப்ப நல்லா இருக்காது பாத்துக்கோ. நாங்க 2 பேரும் இன்னும் புருஷ பொண்டாட்டே வாழ ஆரம்பிக்கல. அதுக்கு காரணமும் நான் தான். தப்பு என் மேலதான், இவங்க மேல எந்த தப்பும் இல்ல. என்னங்க ரொடி பேபி, அழாதீங்க, சொன்னா கேளுங்க, அழாதீங்க. என் ரொடி பேபி அழுது என்னால் தாங்கிக்க முடியாதுங்க. ப்ளீஸ் ரொடி பேபி அழாதீங்க. உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே, எந்த சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும் கலங்காத உங்க தைரியமும் துணிச்சலும் தாங்க. மத்த சராசரி பொண்ணுங்க மாதிரி இப்படி அலறது உங்களுக்கு அழகே இல்லைங்க. தயவு செஞ்சு அழாதீங்க. என் மேல நீ இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறது எனக்கு தெரியாம போச்சு அவள் பேபி. நீங்க ஒய்ஃபுங்க, எல்லா சுக துக்கத்திலையும் உங்க கூட இருப்பேன்னு அக்னி சாட்சி உங்க கழுத்துல தாலி கட்டியிருக்கேன். யாரும் முன்னாடியும் எதுக்காகவும் நீங்க தலை கொஞ்சம் நிக்க கூடாதுங்க. அப்படி நான் உங்களுக்கு நிக்கவும் விட மாட்டேன். இந்த குழந்தை பெத்துக்கிறதும் தள்ளி போடுறதும் புருஷன் பொண்டாட்டி 2 பேரோட சம்பந்தப்பட்ட விஷயங்க. அதுல மத்தவங்க தலையிடுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அது சொந்த அக்காவா இருந்தாலும் சரிங்க. இந்த குழந்தை உருவாகலன்னா அதுக்கு பொண்ணுங்க மட்டும் எப்படிங்க காரணமா இருக்க முடியும்? பொண்ணுங்கிட்ட தான் குறை இருக்குன்னு பழி போடணுமா? ஏன் ஆம்பளைங்கிட்ட இருக்க கூடாதா? என்ன மாதிரி மனநிலைங்க இது? 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்னை விட்டுட்டு உங்களை மட்டும் குற்றவாளி ஆக்கனா என்னால எப்படிங்க பொறுமையா இருக்க முடியும்? எனக்கு மட்டும் நடக்கிறது இல்ல அமுல் பேபி. கல்யாணமாகி 1 வருஷத்துக்குள்ள வாரிசு பெத்து கொடுக்காத எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்கத்தான். கல்யாணம் ஆன 3 மாசத்துலயே பொண்ணு வீட்லயும் சரி பையன் வீட்லயும் சரி கேக்குற பொதுவான கேள்வி இன்னும் ஒண்ணும் இல்லையா, இன்னும் ஒண்ணும் இல்லையாங்கிறதா. 1 வருஷத்துக்குள்ள வாரிசு பெத்து குத்துடணும். அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப திண்டாட்டம் தான். அதுவும் அக்கா மாதிரி ஆளுங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசதான் செய்வாங்க. பொண்ணுங்களை எல்லாரும்
குழந்தை பெத்து தர மிஷின் நினைக்கிறாங்களோ என்னமோ. அதனால்தான் கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே குழந்தை உண்டாகலன்னா கோயிலுக்கு போ, விரதம் இரு, ஆஸ்பத்திரி போ, டெஸ்ட் எடுன்னு இப்படி பாடா படுத்துறாங்க. அந்த பொண்ண மனசளவுல காயப்படுத்தி அவளோட குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமா இல்லாம பண்ணிடுறாங்க. யதார்த்தமா இருக்கிற பொண்ணுங்களுக்கே இப்படி ஒரு நிலைமை வரும்போது என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு சொல்லவா வேணும்? அதனால்தான் டெஸ்ட் போறாங்கன்னு நான் அமைதியா இருந்துட்டேன். ஏங்க உங்களை பழியில இருந்து காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியலங்க. என் தம்பிக்கும் அந்த குப்பத்துக்காரிக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க கூடாது. ஏதாச்சும் பிளான் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்க விடாம தடுக்கணும். சொல்லிட்டீங்களா நீங்க? கவலை விடு, நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே மாத்திரை வாங்கிட்டு வந்து பால்ல கலந்து கொடுத்தீங்க. அந்த மாதிரி எதுவும் சொதப்பிடாம இந்த வாட்டி ஒழுங்கா பண்ணு. அப்படி ஏதாச்சும் சொதப்புன 10-15 தூக்க மாத்திரை வாங்கிட்டு வந்து மொத்தமா பால்ல கலந்து நான் உனக்கு கொடுத்துருவேன். மொத்த மாத்திரைக்கு 1.5 நாள் தூங்குவோமா? 10 மாத்திரை மொத்தமா போட்டா பரலோகமே போயிருவோமா? அந்த பயம் உனக்கு இருக்கட்டும். அப்படிலாம் லாஸ்ட் டைம் மாதிரி எதுவும் நடக்காதமா, என்ன நம்பு. யோ, கடைசியா கேக்குறேன், ஒழுங்கா பண்ணுவியா இல்ல நானே பாத்துக்கிட்டுமா? அன்னைக்கு பால் விஷயத்துல ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. யானைக்கே அடி சறுக்கிற மாதிரி சிங்கத்துக்கும் ஒரு வாட்டி சறுக்கிடுச்சு. அது நீங்களும் கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். ப்ளீஸ் வாங்களேன். அதான் நான் வரலன்னு அப்பவே சொல்லிட்டேன் லவ் பேபி. நீ போயிட்டு வா. நீ எது என்ன கூப்பிடுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நினைச்சுன்னு இருக்கிற மாதிரி நான் டிஸ்டர்ப் ஆலாம் இல்ல. நான் எப்பவும் போல நார்மலா தான் இருக்கிறேன். நீ போயிட்டு வா. அப்ப சரிங்க சரிங்க. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே பை. நாங்க 2 பேரும் இன்னும் புருஷ பொண்டாட்டியே வாழ ஆரம்பிக்கல. அதுக்கு காரணமும் நான் தான். தப்பு என் மேலதான். இவங்க மேல எந்த தப்பும் இல்ல.
அண்ணி அண்ணி உங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியல அண்ணி. அண்ணன் ஆசையா வெளியே போலான்னு கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொல்லி அமிச்சிட்டு ரூம்குள்ள வந்து அவரு சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. அண்ணன் முன்னாடி இப்படி பண்ணிருந்தா அவரும் சந்தோஷப்பட்டிருப்பாரல்ல அண்ணி. மனசுக்குள்ள இவ்ளோ லவ் வச்சிட்டு இருக்கீங்க, அவர் கூட வெளியில போயிருக்கலாம்லக்கா. 2 பேருமே சந்தோஷமா இருந்திருக்கலாமே. ஏன் மாட்டேன்னு சொல்லிட்டீங்க? என்னோட இந்த சந்தோஷத்தை கெடுக்க வேணாம் தான் அமுல் பேபி கூட போவே வேணான்னு முடிவு பண்ண. ஏன் என்ன அண்ணி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என் அமுல் பேபியை நினைச்சு நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி என் சந்தோஷத்தை அமுல் பேபி ஆண்ட சொன்னா அவன் சந்தோஷப்படுவான், நல்லா சொல்ல. ஆனா இந்த ஆம்பளைங்க இருக்காங்களே, அவங்களாண்ட நம்ம சந்தோஷத்தை சொன்னா முதல்ல சந்தோஷப்படுவாங்க. ஆனா அடுத்த 5வது நிமிஷத்துலயே ஏதாவது ஒரு காரணத்துக்காக மூட் அப்செட் பண்ணி நம்ம சந்தோஷத்தையும் கெத்துருவாங்க. நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்லக்கா. என் வீட்டுக்காரருக்கு அந்த மாதிரி குணம்லாம் கிடையாது. ஓ, செல்வி சொல்றது சரிதான். கதிர் கிட்ட கூட இந்த மாதிரி குணம்லாம் எப்பயுமே வராது. என் அமுல் பேபியாவது பரவாயில்ல, கொஞ்ச நேரம் தாங்குவான். உன் கதிர் இருக்கிறாங்களா, கதிரி அவன்லாம் 2 மணி நேரம் கூட தாங்க மாட்டான், உடனே அப்செட் ஆயிடுவான். என்னம்மா நீ சிரிக்கிறா? கதிராவது பரவாயில்ல, 2 மணி நேரமாவது தாக்கு பிடிப்பான். ஆனா உன் புருஷன் இருக்கானே குள்ள பூதான், அவன்லாம் ஆப்பனார் கூட தாங்க மாட்டான். இல்ல அண்ணி, ஆம்பளைங்களை பத்தி உங்களோட கருத்து தப்பு. கதிர் அப்படிப்பட்ட ஆளே இல்ல. இங்க பாரு, சும்மா இந்த வாயில சொன்னாலாம் பத்தாது, நீ நிரூபிச்சு காட்டு, நான் நம்புறேன். முழிறீங்க? சரி அண்ணி, நான் இப்பவே கதிர்க்கு அப்படிப்பட்ட குணம் இல்லைன்னு நிரூபிச்சு காட்டுறேன். இருங்க வரேன். சௌமி, இந்த புடவையில நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இந்த புடவையில நீ தேவதை மாதிரி இருப்பன்னு தான் வாங்கிட்டு வந்த. நீயும் அப்படியே தான் இருக்க. உனக்காகவே எதையும் செய்ய தோணாது. நாள் முழுக்க உன்னை அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. சரி, இந்த சாரில உன்னை விதவிதமா போட்டோ எடுத்து தரேன். அது ஒரு ஆல்பமாவே போட்டு தரேன். அந்த ஆல்பத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீயே பார்த்து ரசிச்சுக்கோ. பாத்தீங்களாக்கா, எல்லா ஆம்பளையும் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது. கதிர் ரொம்ப நல்லவர் மாதிரி தான் தெரியுது. அவசரப்படாத, இப்பதானே ஆரம்பிச்சுக்கிறான், போ போ பாரு. நீ ஒண்ணு பண்றியா? 1 2 3ன்னு 10 வரையும் என்ன நடக்குதுன்னு பாரு. சரிக்கா, அதையும் பாத்துடலாம். 1 2 3 கதிர், போட்டோஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. எடுத்தது யாரு? போட்டோ போதும், நம்ம செல்ஃபி எடுக்கலாமா? நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. செல்ஃபி எடுக்கலாம். ஆனா எங்க நின்னு எடுக்கிறது இப்போ? இங்கே நின்னு எடுக்கலாம். இங்க எடுத்தாதான் லுக் கரெக்டா இருக்கும். இருக்கும் இருக்கும், டைம் இருக்கு. அப்பதான் எல்லாரும் பார்த்து பொறாமப்படுவாங்க.
இந்த வந்துருச்சுல பாருங்க மேடம் பாருங்க. சௌமி, ஒரு இம்பார்ட்டன்டான கால் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். நோ ப்ராப்ளம், அட்டென்ட் பண்ணிட்டு வா. ஓகே. ம். ஹலோ, சொல்லுங்க. கதிர், போன் பேசி முடிச்சாச்சா? நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா? 7. நல்லா சிரிச்ச மாதிரி போஸ் கொடுக்காது. இங்க பாரு, செல்ஃபி எடுக்கிற மூல நான் இல்ல. என்ன பார்த்து சும்மா சிரி சிரின்னு சொல்லிட்டு இருக்காது. 9. என்னங்க? என்ன டார்லிங்? ஐயோ பட்டுக்குட்டி, என்ன குளிச்சுறமா? ஏன் இப்படி போத்திட்டு வந்து நிக்கிற? ஜுரம்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. நீ திடீர்னு இப்படி போத்திட்டு இருந்தீங்கன்னா நான் டென்ஷன் ஆகாம என்ன பண்றது? உனக்கு உடம்பு சரியில்லைனா அதை என்னால தாங்கிக்க முடியுமா செல்லும்? என் மேல உங்களுக்கு அவ்வளோ பாசமாங்க? என்ன குட்டிமா இப்படி கேட்ட? ஒரு வார்த்தை சொல்லு தங்கம். தாஜ்மஹால் எவ்வளவு கேளு, நாளைக்கே விலைக்கு வாங்கி. நான் இப்போ உங்களுக்கு ஒண்ணு காட்ட போறேன். அதை பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. காட்ட போறியா? என்ன செல்வி சொல்ற? என்ன காட்ட போற? நீங்க முதல்ல கண்ணை மூடுங்க, நான் அப்ப காட்டுறேன். இப்ப கண்ணை தரங்க. உங்க சட்டையில நான் இப்ப எப்படி இருக்க சொல்லுங்க. எதுக்கு சட்டையை போட்டு வந்து போஸ் கொடுத்து நிக்கிற? என்னங்க, ஏங்க இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? பின்ன நீ பண்ண காரியத்துக்கு டென்ஷன் ஆகாம உன்னை மடியில தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? ஆளை பாரு ஆளை. நாளைக்கு முக்கியமான மீட்டிங் போறதுக்காக இந்த சட்டையை வாஷ் பண்ணி அயன் பண்ணி பேக் உள்ள பத்திரமா வச்சிருந்தேன். நீ இதை தேடி பிடிச்சு போட்டு வந்து என்ன பாரு, நீ அழகா பாருன்னு இழிச்சுட்டு நிக்கிற. மாரியம்மன் கோயில கூழ் ஊத்துற மாதிரி சட்டையை பூரா மஞ்சள் மஞ்சள் ஆக்கிட்டியே. இந்த பாரு, எதிரில மட்டும் நிக்காத. எனக்கு வர கோவத்துக்கு ஒழுங்கா போய் சட்டையை வாஷ் பண்ணி அயன் பண்ணி வை. போ போங்கிறேன். ஒழுங்கா சட்டையை கலட்டி வாஷ் பண்ணி அயன் பண்ணி வை. போ. முக்கியமா இந்த மஞ்சள் கரையெல்லாம் இருக்கவே கூடாது. ஒழுங்கா வாஷ் பண்ணி அயன் பண்ணி வை. போ போங்கிறேன். கோழி முடிஞ்சு இன்னும் என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? போ. அப்படியே இப்படின்னு விடுக்கணும் போனியம்மா. இப்ப என்னமா ஆச்சு? சரி சரி சரி. இப்பவாவது ஆம்பளைங்க எல்லாம் ஒரே மாதிரி நான் சொன்னது தெளிவா புரிஞ்சா? ஒத்துக்கிறோம்க்கா. கேக்கல. ஒத்துக்கிறோம்க்கா. சத்தமா ஒத்துக்கிறோம்க்கா. எங்க என்ன இது? உங்களுக்காக சின்ன கிஃப்ட்.
இருக்க, ரவுடி பேபியா நீ சிரிக்க. குழந்தை மனம் போதும் நமக்கு, கையில் ஏந்திக் கொள்வோம் அழகான நம் காதலை. கவிதைங்க. அது புரியுது ராசா. யாராண்ட காசு குத்து வாங்கினந்த? ஏங்க இது நானே கஷ்டப்பட்டு யோசிச்சு எழுதுனது. நான் கூப்பிட்டு நீங்க ஆபீஸ் வரல, இன்னைக்கு ஃபுல்லா நான் உங்களை பத்தி ஃபீலிங்ல இருந்தேன் தெரியுமா? உங்களை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும் போது எழுதுனதுதான் இந்த கவிதை. எனக்கு நம்பிக்கையில்லப்பா. வச்சுப்போமா? எங்க இதுல இருக்கிறது ஒரு வார்த்தை கூட மாறாம சொல்லு பாப்போம். அப்ப நான் சொல்லிட்டா நீங்க நம்பிடுவீங்க. ஓ, அப்ப எனக்கு டெஸ்ட் வைக்கிறீங்க. முதல்ல நீ சொல்லுபா, அப்புறம் பாத்துக்கலாம். கை கொடுங்க. என் கண்ணையே பார்க்கணும். எதுக்கு? பாருங்க சொல்றேன். அமுல் பேபியாய் நான் இருக்க, ரவுடி பேபியாய் நீ சிரிக்க. குழந்தை மனம் போதும் நமக்கு, கையில் ஏந்திக் கொள்வோம் அழகான நம் காதலை. எனக்கு தெரியும் நீதான் எழுதுகிறேன்னு, ஆனா இது உன் வாயால சொல்லணும் தான் இப்படி கேட்டேன். என்ன இப்ப நம்புறீங்களா? நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டீங்களா? பிரேமெல்லாம் போட்டு எத்தனை வந்துக்கிறா, அதனால இந்நேரத்துக்குள்ள மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிச்சிருப்பா. எப்படி சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைங்க, அதுல இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் ஆத்மா என் மனசுல இருந்து வந்தது. சாரி அமுல் பேபி, நான் உன் கூட ஆபீஸுக்கு வராததுனால நான் டிஸ்டர்பா இருப்பேன்னு நினைச்சு தானே இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணிருக்க. ஆனா உண்மையா சொல்லணும்னா நான் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அதுக்கு காரணம் நீதான். நானா? என்னை விட்டு கொடுக்காம நீ சப்போர்ட் பண்ணி பேசினது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தை நான் மட்டும் முழுசா அனுபவிக்கணும் தான் ஆபீஸுக்கு வரலன்னு சொன்ன. நாளைக்கு ஜோசியர் வராராம், நல்ல நாளுக்கு குறிக்கிறதுக்கு. ஜோசியரா? அத்தை வந்து சொல்லிட்டு போனாங்க. எதுக்கு திடீர்னு நல்ல நல்லா குறிக்கிறாங்க? வீட்டுல ஏதோ பூஜை பண்ண போறாங்களா? அதெல்லாம் இல்ல அவள் பேபி, இது வந்து அதுவும் மேல. அதுக்கும் மேலையா? ஏங்க என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஏன் வாயால எப்படி அவள் பேபி சொல்ல முடியும்? எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? இத சொல்றதுக்கு எதுக்கு வெக்கலாம் வருது? அப்படின்னா அப்படி பார்க்காத அவள் பேபி, வெக்கமா இருக்குதுல்ல.
நல்லா பார்த்து நல்ல நேரமா குறிச்சு கொடுங்க. சரிம்மா. எல்லாம் சொல்லி கொடுத்தா கூட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா நமக்கு சாதகமா தான் சொல்லுவாரு. இதெல்லாம் மத்தவங்க நம்பணுங்கிறதுக்காக பில்டப். ஏதாவது சொதப்புச்சு ஒரு வாரத்துக்கு உனக்கு சோறு கிடையாது. ஜாக்கிரதை. ரெண்டு பேர் ஜாதகத்தையும் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இன்னும் 6 மாச காலத்துக்கு சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி போறதுதான் நல்லது. ஜோசியரே, என்ன ஜோசியரே இப்படி சொல்றீங்க? ஏற்கனவே வருஷ கணக்குல தள்ளி போயிடுச்சு. இன்னும் 6 மாசம் தள்ளி வைக்கணும்னா எப்படி? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்களேன். ஜோசியரே, கொஞ்சம் நல்லா பாருங்க. 6 மாசம் அடுத்த மாசம் ஆன மாதிரி இந்த மாசத்துல கூட ஒரு நல்ல நாள் இருக்கலாம்ல? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. நான் பாத்துறேன். பாருங்க பாருங்க. அட, இந்த மாசத்திலேயே அதுவும் இன்னைக்கே நல்ல நாள் இருக்கு. இன்னைக்கா? ரெண்டு பேர் ஜாதகப்படி இன்னைக்கு அள்ளி கொடுக்கிற யோகம் அமோகமா இருக்கு. இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கிட்டா 2 புள்ள பிறக்கிறதுக்கு இல்ல 3 புள்ள பிறக்க கூட வாய்ப்பு இருக்கு. உள்ளவா அவங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நைட், எனக்கு லாஸ்ட் நைட். அவ்வளவுதான். இனி அண்ணிய கையிலேயே பிடிக்க முடியாது. அவ்வளவுதான் மேட்ரு. இன்னைக்கே சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணிடுங்க. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். ரொம்ப நன்றி. இந்தாங்கம்மா. அப்ப நான் கிளம்புறேன். வாங்க வாங்கிக்கங்க. ஜோதிட கலாமணி, உனக்கு இன்னொரு 2000 ரூபாயாடா? வாங்கிக்கங்க. ரொம்ப நன்றிங்க. அப்ப நான் வரேம்மா. வாங்க. டேய், தட்டையாவது திரும்ப கொடுத்துட்டு போடா. என்னடா இதெல்லாம்? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், நீங்க 2 பேரும் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? மாப்பிள சொல்லு. நீ எல்கேஜி பேபி இல்ல, ஆனா நம்ம சிஸ்டர் சொல்ற மாதிரி அமுல் பேபி. மாமா, இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் மறந்துட்டீங்களா? அத நான் மறப்பேனா? அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. அதான பார்த்தேன். நல்ல வேலை ஞாபகத்துல வச்சிருக்கியே. அப்புறம் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டல? சாதாரணமா இருந்த ரூம ஃபர்ஸ்ட் நைட் ரூமா மாத்துறதுக்கு. மாப்ள, சினிமாவுல வர ஃபர்ஸ்ட் நைட் ரூம்
ரூம் மாதிரி உன் ரூம மாத்தி காட்டுறேன் பாரு. கதிரு, அந்த பூவை எடு. அதான் கழுத்துல இருக்கே, கொடு. டேய், சுமாக்கா சுக்கா, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா? மாப்ள அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்ள. யூ டேக் ரெஸ்ட். இந்த பாரு, குனிஞ்சு நிமிந்து கஷ்டப்பட்டா உடம்பெல்லாம் இப்பவே டயர்ட் ஆயிடும்டா. டேய், எனர்ஜி எல்லாம் சேவ் பண்ணி வை மாப்ள. பாத்தியா, கதிரே ஆமான்னு சொல்லிட்டா. ஓ அவள் பேபி 3/4 மணி நேரம் கூட வேணாம், 1/2 மணி நேரத்துல நான் போயிட்டு வந்துடுறேன். அது இல்லங்க, டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடுறேன். ப்ளீஸ் 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 அவள் பேபி. தேங்க்யூ. நான் வர வரைக்கும் இது தாங்கும். ஓகே, வந்துடுறேன் அவள் பேபி. பாய் பாய் பாய். நைட்டு தான் வந்துடுறேன். பாய். சிஸ்டர், ஆம்பளை மாதிரி தைரியமான பொண்ணு. ஆனா மாப்பிள எல்லாத்துக்கும் வெக்கப்படுற கூச்ச சுபாவம். இவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் சைட் நடந்தா எப்படி இருக்கும்? தூரமாவே ரசிக்கிறது. பக்கத்துல வா. உட்காரு. இன்னும் வேற யாராவது வராங்களா அண்ணா? என்ன இந்த கேப்ல உட்கார்றதுக்கு? இந்த கேப்லயா? யாரும் இல்லைங்க. அப்புறம் என்ன, நானே வரேன். பால் சாப்பிடுங்க, அப்புறம்தான் மத்ததெல்லாம்.
முழுசா நீங்களே குடிச்சிடாதீங்க, பாதி எனக்கு கொடுக்கணும். போதும். பால் சாப்பிட்டாச்சு. அடுத்து போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன டேய், இப்ப எதுக்கு சிரிக்கிற? அதான் மாமா நானும் கேட்டேன். என்னன்னு கேட்டா சிரிச்சுனே இருக்காரு. என்னன்னு சொல்லிட்டு சிரிடா. அது ஒண்ணும் இல்ல மாப்ள, உனக்கும் சிஸ்டருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்கும்னு நினைச்சு பார்த்தேன். அதான் சிரிப்பா வருது. ஓ, உனக்கு செல்விக்கு எப்படி ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சோ அதை விட சிறப்பாவே நடக்கும். 2 பேரும் அடி வாங்க போறீங்க, ஒழுங்கா வேலையை பாருங்க. சரி, மாலை ஏடா. பா, என் வாழ்க்கையில என் அமுல் பேபி எனக்கு கிடைச்சத நான் பெரிய கிஃப்டா நினைக்கிறேன்ப்பா. சின்ன வயசுல இருந்தே எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னை எந்த இடத்துலயும் யாருக்காகவும் என்னை விட்டு குத்ததே கிடையாது. நான் தப்பே பண்ணியிருந்தாலும் நீங்க என்னை விட்டு விடவே மாட்டீங்க. சின்ன வயசுல இருந்தே நான் பசங்க மாதிரி சட்டை ட்ரௌசர்லாம் போட்டா அம்மா என்னை அப்படி திட்டுவாங்க, அடிப்பாங்க. ஆனா நீங்க அப்படியெல்லாம் பண்ணதே கிடையாது. எனக்கு பிடிச்ச மாதிரிதான் வளரணும்னு சொல்லி என்னை அப்படிதான் நீங்க வளர்த்தீங்க. நீங்க போனதும் நான் தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஆனா அமுல் பேபி எனக்காக எல்லாரும் முன்னாடியும் பேசும்போது நீங்களே உயிரோட வந்து பேசின மாதிரி இருந்துச்சுப்பா. தம்பி சார், என்ன அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. சத்யா எங்க சார்? சத்யா அவங்க உங்களை பார்க்க தான் சர்வீஸ் சென்டருக்கு வந்தாங்க. அதானே, சிஸ்டர் அங்கதானே வந்தாங்க. நீங்க என்ன இங்க தேடி வந்திருக்கீங்க? ஏண்டா, நீங்க அவங்கள பாத்தீங்களா இல்லையா? பார்த்தோம். தம்பி சார், என்ன தயங்குறீங்க? என்ன நினைச்சேன்னு சொல்லுங்க. சொல்ல அமுல் பேபி. ஏங்க, இப்ப எங்க இருக்கீங்க? நான் ஜீவா பார்க் பக்கத்துல இருக்கிறேன். என்னது, ஜீவா பார்க் பக்கத்துல இருக்கீங்களா? என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனீங்க? பசங்களை பாத்துட்டு வந்தான்னு சொல்லிட்டு போனீங்க. இந்த நேரத்துல அங்க எதுக்கு போனீங்க? உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. இல்ல அமுல் பேபி, எனக்கு மனசு சரியில்லை. நான் என் வீட்டுக்கு போயிட்டு காலைல வரேன். நீ போன வை. என்னங்க எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட். அதனால என்ன, லாஸ்ட் நைட்லாம் இல்லல, நாளைக்கும் நைட் வரும்ல, அப்ப பாத்துக்கலாம். நீ போன வை. என்னங்காச்சு உங்களுக்கு? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? எனக்கு ஒன்னும் இல்ல அமுல் பேபி, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட எனக்கு மனசு கொஞ்சம் சரியா இருந்தோ நானே வந்துடுறேன். ஏங்க,
எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இப்படி சொன்ன எப்படி? என்ன ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க? நீங்க எங்க இருந்து கிளம்பும் போதே பாத்தீங்களே, சசியும் கதிரும் பூ டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்களே. இப்ப எல்லா டெக்கரேஷனும் முடிஞ்சிச்சுங்க. அம்மாக்கு இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. சௌமியாவும் செல்வி வேற உங்களை அலங்காரம் பண்றதுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம உங்க பசங்க கூட உங்களை தேடி வீட்டுக்கு வந்திருக்காங்க. யாரு? மாக்கானு மண்டை போனியுமா? இன்னும் மூட் அவுட் பண்ணி விட்டு அவனுங்க அங்க என்ன பண்றானுங்க? முதல்ல அவனுங்களை அங்க இருந்து போ சொல்லு. ஏங்க, அவங்க சாரி கேட்கணும் தான் வீடு தேடி வந்திருக்காங்க. நீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வாங்க. இரு, நாங்க வரேன். வந்து அவனுங்களை வச்சுக்கிறோம். என்ன மாப்பிள்ள, சிஸ்டர் ஃபைனலா என்ன சொன்னாங்க? உடனே கிளம்பி வரேன்னு தான் சொன்னாங்க. அவங்க இவங்க 2 பேர் மேல தான் கோவமா இருக்காங்க. ரவுடி பேபி உங்க 2 பேர் மேல இருக்க கோவத்தை பார்த்தா உங்க 2 பேருக்கு நீங்க சம்மத்தியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, பாசமா உங்களை பார்க்க தானே ரவுடி பேபி வந்தாங்க. எதுக்காக உங்க மேல இவ்வளவு கோவமா இருக்காங்க? நீங்க வேற ஏதோ சாரி கேட்கணும் வேற வந்திருக்கீங்க. அப்படி அங்க என்னதான் நடந்தது? சொல்றோம். இந்த இடத்துல அமல் பேபி இருக்கிறான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது தெரியுமா? எனக்கு நம்ம பிரபு சார் உண்மையில இருக்க லவ்ல அப்படி பேசிருப்பாரு தோணல. நல்லா பரிதாபப்பட்டு இப்படி பேசியிருக்காரு. நாங்கள் ஏதோ விளையாட்டா பேச போய் அது வினையா முடிஞ்சிருச்சு சார். தம்பி சார், பேசுறதுக்கு முன்னாடி எதையும் யோசிச்சு பேசணும். ரவுடி பேபி இப்ப உங்க மேல செம்ம கோவத்துல வந்துட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? என்னையெல்லாம் எதுவும் ஹெல்ப் கேட்டுறாதீங்க. என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஒண்ணு பண்ணுங்க, சிஸ்டர் வரதுக்குள்ள ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிருக்கேன். டேய், உன்னையும் தாண்டா. ரைட்டு, ரவுடி பேபி வந்தாச்சு. தம்பி சார், உங்களுக்கு என்ன நடந்தாலும் எனக்கு எதுவும் தெரியாது. நான் இங்கே இல்ல. சார், சத்தியா பயங்கர கோபம் வந்துட்டு இருக்கு சார். நாங்கள் கண்ணில் மாட்டினா அவ்வளோதான். இங்கே எங்கேயாவது ஒழிஞ்சுக்கிறோம் சார். காட்டி கொடுத்துறாதீங்க சார். எங்க எங்க அவனுங்க? என்ன பார்த்ததும் பயந்து ஒளிஞ்சுக்கினானுங்களா? டேய், எங்கடா ஒளிஞ்சு இருக்கிறீங்க? ஒழுங்கா வெளியே வந்துருங்க, இல்லைன்னா சா வச்சிருவான். ஐயோ டேய் சிஸ்டர், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சிஸ்டர். நீங்க டென்ஷன் ஆகிற அளவுக்கு இங்க எதுவுமே நடக்கலையே. செல்வி, சிஸ்டர் கூட்டி ரெடி கூட்டு வா போ. சரிங்க அக்கா, வாங்கக்கா. நான் வரல. இப்ப என்ன நீங்க பண்ண இந்த அலங்காரம் எல்லாம் வேஸ்டா போக கூடாதுன்னு தானே என்ன அலங்காரம் பண்ணி சொல்றீங்க? இதெல்லாம் இப்ப ரொம்ப எனக்கு என்னமோ நீங்க பசங்க சொன்ன நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி தெரியல. பசங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு உங்களுக்கு டவுட் வந்துருச்சு. அதனால தானே இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க. எனக்கு மட்டும் ஆஞ்சநேயர் மாதிரி சத்தி இருந்தா இந்நேரம் இதே கிழிச்சு அது ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்கன்னு காட்டியிருப்பேன்.
உங்க மேல நான் பரிதாபப்படலங்க, நீங்க தான் என் மேல பரிதாபப்பட்டிருக்கீங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? அன்னைக்கு தாலி கட்டுற சமயத்துல உங்க அக்கா என்னை விட்டு போனப்போ என் மேல பரிதாபப்பட்டு நீங்க தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அன்னைக்கு வீட்டுல என் அக்கா உங்களை வாய்க்கு வந்தபடி பேசி அவமானப்படுத்தும் போது கூட என்னை காட்டி கொடுக்காம என் மேல பரிதாபப்பட்டு பழிய சுமந்து நின்று நீங்க தானே. ஆரம்பத்துல உங்ககிட்ட அப்படி இப்படி நடந்துகிட்டது உண்மைதான், பொய் இல்லை. ஆனா உண்மையான காதல் அன்பு எதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட எந்த பொய்யும் இல்லை. அமுல் பேபி, இப்ப எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசினு இருக்கிற? நான் உன்னை நம்பாமலாம் இல்ல. பசங்க பேசினது மனசு கஷ்டமா போச்சு, அதனாலதான் நான் பார்க்காண்ட போனேன். இல்லங்க, உங்க மனசுல ஏதோ ஒரு மூலையில சின்ன சந்தேகம் வந்திருக்கு. இப்ப அந்த சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கணும். நான் பேசினது பரிதாபத்துல இல்ல, உங்க மேல இருக்க லவ்ல உங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும் நீங்களே சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்னும் வேணாம் அமுல் பேபி, நான் உன்னை நம்புறேன். இல்லங்க, உங்க மேல எனக்கு இருக்கிற காதல இப்ப நான் நிரூபிச்சே ஆகணும். வெயிட் பண்ணுங்க. அமுல் பேபி, என்ன பண்ணிருக்கற? முதல்ல கீழ இறங்கு. முடியாதுங்க, என் மனசுல இருக்க காதல இப்ப இந்த ஊருக்கே கேட்கிற மாதிரி சத்தம் போட்டு சொல்ல போறேன். ஓ அமுல் பேபி, சொன்னா கேளு. கீழ உந்திர போற அமுல் பேபி.